ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி பொதுக்குழு பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காரு திருவாமூரில். அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அனைவருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, தளபதி என்னென்ன பேசினாரு, அத்தனை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ தளபதி பார்த்தோன்னா சாப்பிட்டு இருக்காரு. அது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அனைவரும் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு அது மாதிரி யாரும் ரசித்து பார்த்தது உண்டா பார்த்தீங்களா? இது எல்லாமே நிர்வாகிகளுக்கு சாப்பிட்றதுக்கு திரும்பி பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க. நான் வீடியோ பார்த்தோன்னா கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. தளபதி விஜய் வந்து தீவிர ஃபேன் இவரு. தளபதி அப்ப மேடையில பேசுறாரு இல்லையா, இவரு பார்த்தீங்கன்னா எனி டைம் பாத்தீங்களா, இவர் எனி டைம் வச்சுன்னா ரொம்ப ஃபயரா பேசுவாரு. நீ ரெண்டு வார்த்தை பேசுங்க. இல்லைங்க, ஆக்சுவலா காலையிலேருந்தே வந்து மிகப்பெரிய ஒரு பயிர் சொல்லுவோம். ஏன்னா வந்து காலையிலேருந்தே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து பல ஊர்ல இருந்து பல டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்திருக்காங்க. நல்லா சிலர் கேட்குறேன், கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காமலாம் வந்து இவருடைய, அதாவது விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கணுன்றதுக்காக மட்டுமே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபயரா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் பேசுறாரு அப்படின்னோடனே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃபயர் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். தொடர்ந்து நீங்க லைவ்ல பாருங்க. கண்டிப்பா வந்து ஸ்பீச் எல்லாமே பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல சலுசலுன்னு போயிட்டே இருக்கு பாருங்க. நல்லா வீடியோ வந்து லைவ்ல பாருங்க, அப்பதான் பயங்கரமா இருக்கும். உள்ள சாப்பாடு எல்லாம் எப்படி சீரியஸா சொல்லும். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அது ஏதோ வித்தியாசமான சில ஃபுட் எல்லாம் அந்த இந்த சொல்லுவாங்க, அந்த இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்கு உள்ள. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஃபுட் எல்லாம் உள்ள இருக்கு. முக்கியமா வந்து சொல்லுவாங்க, நாங்க வந்து சில ஸ்வீட்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு கொடுப்பேன் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால நாங்க வந்து இங்க உள்ள இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதியம் இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது தளபதி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்று இருக்கு. பயங்கரமா சாப்பிட்டு தலைவரும் சொல்லுவாரு, நானும் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இவ்வளவுதான் நம்ம ஆளு, நம்ம ஃப்ரெண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா, அப்படியே பேக் சைட்ல பாருங்க, இங்கதான் சாப்பாடு பரிமாற்றங்கள் நடக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? அதை தாண்டி போனா விஜய் ஸ்பீச் பார்த்தோன்னா அங்கதான் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்க லைவ்ல பார்த்த இடமும் பாத்தீங்கன்னா அங்கதான் பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஓகே, நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா நீங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்தீங்கனாலே பாருங்க, அந்த ஃபுட்டோட ரோ மட்டும் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து இதா போட்டிருக்காங்க. வந்து ஃபுட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து யூஸ்வலா இது பண்ணாம வந்து கரெக்டா வந்து லைன் பை லைன் வந்து எல்லாரும் நிக்க வச்சிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு. இந்த யூஸ்வலா வந்து ஏதோ சின்ன பசங்க பண்ற மாதிரி இல்லாம அந்த அளவுக்கு வந்து ஒரு சம மேனேஜ்மெண்ட்ல பண்றாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அது A to Z கிளீனா பண்றாருன்றது தெளிவாவே தெரியுது அப்படின்னு சொல்லும். சூப்பரா இருக்குங்க. கைஸ், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஃபுட் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் ஆகல, அப்படியே வந்தீங்கன்னா அந்த ரோ மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா வந்து எல்லா லைனும் வந்து பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. நீங்க கேட்டரிங் கூட பாருங்களேன், அந்த கேட்டரிங் சர்வீஸை வந்து ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட்டு ஒரு இடத்தையும் வந்து முன்னாடி, ஏன்னா முன்னாடி வந்து மீட்டிங்லேயே வந்து ஃபுட்டு சரியா தரல, இடம் இருக்கை தரல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க. அதெல்லாமே சால்வ் பண்ணிட்டு இப்போ பயங்கரமா வந்து செட் பண்ணியிருக்காங்க. பாருங்க கேஸ், அண்ட் என்ஜாய் பண்ணுங்க கேஸ். அங்க பாருங்க, அப்படியே எல்இடி பாருங்க. எல்இடியில வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஸ்பீச் இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பாருங்க, ஜாலி பண்ணுங்க. சூப்பர் கைஸ். தெரிஞ்சிருக்கு ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஃபுட் வந்து அங்க கேசரி, அப்புறம் தயிர் வடை, அப்புறம் இது சமோசா இருக்கு. அப்புறம் வெஜ்ஜில் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நிறைய ஃபுட் இருக்கு. ஆனா நான்வெஜ் இல்லை, எல்லாமே வெஜ் தான். ஏன்னா எல்லாருமே வருவாங்க அப்படின்னால வந்து எல்லாருக்கும் ப்ராப்பரா வெஜ்ஜா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு கைஸ். எவ்வளவு செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க. அதான் மேபி வந்து பல கோடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து செலவு லட்சக்கணக்கில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மட்டுமே. பொதுக்குழு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. தொண்டர்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்க நடந்துட்டு இருக்கு. வாங்க கிட்ட வந்து பாருங்க. இங்க வந்து எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா மினிமம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 800 பேர் கிட்ட சாப்பிடலாம். அவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிறாங்க.
அது இல்லாத நிறைய ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி அது பேசிட்டு இருக்காரா. ஸோ அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா தளபதி அங்கதான் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பாருங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதே போல நிறைய என்னென்ன கிட்ட போயிட்டு நம்ம சாப்பிடும் போது வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பயங்கரமா இருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்க. தலைவன் திரும்பி பேச ஸ்டார்ட் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் பேசிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்க, ஜாலி பண்ணுங்க. காய் பாய் ஸ்கே